பேசுகிறது நான், கேட்குறது நீங்கள். நான் உங்கள் தாரா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னோடய காலேஜ் டே இன் மை லைஃப் அப்படியே ஒரு காம்படிஷன் போன விலாகும் சேர்ந்து தான் பார்க்க போகிறீங்க. 2 நாளோட விலாகை சேர்த்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ எங்கள் ஹாஸ்டல்லேருந்து கிளம்புனதுமே ஃபஸ்ட்டு பீச் வியூ தான் இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த குடுப்பனம் இருக்குன்னு தெரியல, ஆனால் எந்திரிச்சு காலையில் பீச் வியூ தான் ஃபஸ்ட்டு. ஏறின உடனே வந்து காலேஜ் போயிட்டு பஸ்ஸில் தான் போகும். அடுத்த ஸ்டாப்பு எங்கள் காலேஜு. ஸோ அங்கே போயாச்சு. மழை பெஞ்சிருந்தது அப்படின்னால கொஞ்சம் தண்ணி தேங்கி இருந்துச்சு. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அதான் அங்கே தான் இருக்குது எங்கள் டிபார்ட்மெண்ட்டு. ரொம்ப காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அன்னைக்கு என்ன அப்படின்னா, எங்கள் காலேஜில் வீக்லி ஒன்ஸ் தான் வந்து அசெம்பிளி நடக்கும். அந்த அசெம்பிளி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு வீக் வந்து கண்டக்ட் பண்ணும். 25 டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணிச்சு. ஸோ நான் தான் வந்துட்டு அந்த அசெம்பிளியை வந்துட்டு எப்படி சொல்ல, அந்த அசெம்பிளி ஃபுல்லாக வந்துட்டு தொகுத்து வழங்குறது அன்னைக்கு. ஸோ இவங்க தான் வந்து எங்கள் ரெப்ரசன்டேட்டிவ். எங்களை வழி நடத்திட்டு இருக்காங்க. கட் பண்ண இன்னொரு வாட்டி சொல்லுங்க. வணக்கம். பிரேம் விட்டு வெளில போயிடுவீங்க, உள்ள வாங்க. வேண்டாம். வணக்கம் சொல்லுங்க. நீங்க என்ன கை காட்டுதீங்க? நீங்க ஃப்ளோரா வணக்கம். சரங் நீங்க வணக்கம். நல்லா ஆம மாதிரி இருக்கேன். 7th ஆகஸ்ட் யாரெல்லாம் இருக்கீங்களோ ஹாப்பி பர்த்டே. அதாவது வீடியோ வந்து அப்லோட் ஆகிறதுக்கு 1 மாதம் ஆகலாம், 2 மாதம். 7th ஆகஸ்ட் இருக்கும். புரியும் எனக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. ஸோ அசெம்பிளி வந்து முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் நடக்கிற எலெக்ஷனுக்காக வந்துட்டு ஓட்டு எண்ணிக்கை நடந்துருச்சு. ஓட்டு எண்ணிக்கை இல்லை, என்ன நடந்துச்சு, அந்த எலெக்ஷனில் நிற்கிறவங்க வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுவேன், நான் வந்து உங்களுக்கு அதெல்லாம் பண்ணுவேன், அந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் லஞ்ச் எடுத்துகிட்டு வரலாம். அன்றைக்கி சீக்கிரமாக கிளம்பி போக வேண்டியது இருந்துச்சுன்றதுனால எடுத்துகிட்டு போகலை. அங்கே சாப்பாடு வாங்கினோம், கேன்டீனில் வாங்கினோம். ஸோ கேன்டீனில் வந்துட்டு சாம்பார் சாதம் வாங்கினோம். ஒரு சாம்பார் சாதம் 40 ரூபா. எப்போதும் நல்லாயிருக்கும், பட் அன்றைக்கி ஏன் அப்படின்னு தெரில, நல்லா இல்லை. நான் எவ்வளோ ஒரு 75% ஓகேவாக இருந்துச்சு. ஸோ தண்ணி தேங்கி கிடந்ததை வந்து பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். ஏன்னா இங்கே தான் கொசுவெல்லாம் நிறையா உற்பத்தி ஆகும். எங்கள் சைடு ரொம்ப கொசு கடிக்கும், எங்கள் டிபார்ட்மெண்ட் சைடு. ஏன்னா மரம்லாம் இருக்கிறதுனால நிறைய கொசு கடிக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பார்க்க ஓரளவு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் எங்களோடதும் இருக்கும். மரம் செடி அதெல்லாம் இருக்கும். ஹோம் சயின்ஸ்னால அப்படி இருக்கும். ஸோ சாம்பார் சாதமும் சமோசா வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் சமோசா எடுத்துக்கல, ஏன் அப்படின்னு தெரில. சாம்பார் சாதம் மட்டும் சாப்பிட்டுட்டு அதை ஃபுல்லாக சாப்பிட முடியல. அப்படி இப்படிமா சாப்பிடாமலும் மூடி வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். எங்கள் கிளாஸில் வந்துட்டு மேம் இல்லை அன்றைக்கி, ஃபுல்லாகவே மேம் இல்லை. எங்கள் லக்கா என்னென்னு தெரில, அன்றைக்கி யார் கிளாஸில் இருக்கோ அவங்களாம் லீவ் போட்டாங்க. ஸோ இந்த டிஃபனில் என்ன காட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, கார்ன் ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ணி கொடுத்தாங்களாம் ஒரு பொண்ணோட அம்மா. எனக்கே வித்தியாசமாக இருந்துச்சு, கார்னில் ஃப்ரைட் ரைஸா, என்னடா இது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். இப்படி யாரெல்லாம் வந்து கார்ன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் சாப்பிட்டதில்ல. சென்னையில் நான் அப்படி எங்கேயுமே கேள்விப்பட்டதும் இல்லை கார்ன் ஃப்ரைட் ரைஸ். பட் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் காம்படிஷன் போகிறதுக்கு முன்னாடி நினைக்கிறேன், இது சாப்பிட்டுட்டு இருந்தோம். இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டினேன்னா, அது வந்து ட்ரெயின் போகிற வழி. எங்கள் லைட் ஹவுஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. காலேஜுக்கு பின்னாடியே தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா அங்கே ட்ரெயின் போகிறதெல்லாம் தெரியும். ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு தான் வந்துட்டு காம்படிஷன் காம்படிஷன் அப்படின்னா கவிதை. நான் ஃபஸ்ட் டைம் வந்து கவிதை காம்படிஷன் போகிறேன். கவிதை போனதே கிடையாது, ஃபஸ்ட் டைம் தான் போகிறேன். ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ட்ரெயின் வந்துச்சு. காம்படிஷன் எங்கே நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, அண்ணா லைப்ரரி கோட்டூர்புரம் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்படியே மெதுவாக 25 நிமிஷம் ஆச்சு. பொறுமையாக ட்ரெயினில் போயிட்டுருந்தோம். இதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. ட்ரெயின்லேருந்து பார்க்க எல்லா விட குட்டி குட்டியாக இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய பேருக்கு அதில் நிற்கிறது பிடிக்கும். ஆனால் எனக்கு நிற்கிறது ஏன் பிடிக்காதுன்னு தெரில, பயமாக என்னென்னு தெரில. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எப்போ போனாலும் நின்றுட்டே வருவாங்க அதை பார்த்துட்டே. பட் இது எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லையான்னு தெரியலை. நான் அப்படி நின்று பார்த்துட்டே வர மாட்டேன். இந்த மாதிரி உட்காந்துருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான். அடையாறு வந்துச்சு. இதான் வந்து அடையாறு. நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பேன். நான் இன்றைக்கி தான் அப்படின்னு தெரிலன்னு நினைக்கேன். ஸோ அதான் அடையாறு அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தாச்சு. ஒரு அடையாறு இந்த தண்ணி இருக்கிறதுனால தான் அடையாறுன்னு பேர் வந்துச்சா இல்லை ஏன் அப்படின்னு தெரியல. ஸோ நாங்கள் வந்துட்டோம். நூல் வெளியீட்டு அரங்கம் 2வது தளத்தில் வந்து போட்டி நடக்கிறதா அதில் அந்த போர்டில் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக பண்ணி தப்பான டேட்டில் போயிட்டோம். எங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து எங்களுக்கு தப்பான டேட்டு சொல்லிட்டாங்க. அதனால முந்தின நாளே நாங்கள் காம்படிஷன் போனோம். பட் அங்கே நடக்கலை. சரி எப்படி போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா எங்களுக்கு அங்கே எப்படி போகணும் அப்படின்னே தெரியாது, ஃபஸ்ட் டைம் அங்கே போகிறோம் அப்படிங்கிறதுனால. ஸோ போயிட்டு எப்படி போகணுன்னு கற்றுக்கிட்டு வந்தோம் ஃபஸ்ட் நாள். ஸோ நல்லா இருந்துச்சு. நான் என்னோடய 10th படிக்கும்போது என் ஸ்கூல்லேருந்து நான் வந்து இங்கே வந்திருந்தேன். என்னோடய 10th ஸ்கூல் ட்ரிப்பு வந்துட்டு இந்த லைப்ரரி கூப்பிட்டு வந்திருந்தாங்க.
என் டிஸ்ட்ரிக் வந்துட்டு தென்காசி. நான் அங்கேருந்து இங்கே வந்தேன் ஸ்கூல் ட்ரிப்புக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் இருந்துச்சு. என் கூட படித்த யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்திருந்தேன் நான், எனக்கு ஒரு நல்ல மெமரி திரும்ப நான் அங்கே வரது. ஸோ நெக்ஸ்ட் டே நாங்கள் திரும்ப போனால் அங்கே இல்லை, கீழே வந்து கான்ஃபரன்ஸ் ஹாலில் தான் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே இந்த தலையாட்டி பொம்மைலாம் பார்த்து ஆட்டி விளாண்டுட்டு இருந்தோம். நாங்கள் தான் அங்கே ஃபஸ்ட்டு போயிருந்தோம். நானும் என்னோட கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு தான் ஃபஸ்ட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனே நாங்கள் 2 பேரும் தான். இது ஆட மாட்டேன், யாருமே வரல, ரொம்ப யாரும் இல்லை நாங்கள் போகிற டைமில். அப்புறம் பார்த்தா அவ்வளோ பேர் நாங்கள் எங்கள் காலேஜ்லேருந்தே ஒரு 20-25 பேருக்கு மேலே இருந்தாங்க. அப்புறம் வயது வரம்பில்லை, 18 to 35 வயதுன்னு கொடுத்துருந்ததுனால நிறைய பேர் பங்கேற்றிருந்தாங்க. கவிஞர்கள்லாம் வந்திருந்தாங்க. பெரிய நம்ம என்னென்ன போனால் நம்ம வயசில் இருக்கவங்க தான் கவிதை எழுதுவாங்க அப்படிலாம் எனக்கு ஒரு தாட் உண்டு. கொஞ்சம் பெருசாகிட்டா விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் அப்படிலாம் இல்லை, அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ இவங்க தான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட், அவங்களும் கூட வந்திருந்தாங்க. அவங்களும் கவிதை எழுதுவாங்க. உங்ககிட்ட இன்ஸ்டாகிராம் இருந்துச்சுன்னா மறக்காமல் அவங்களோட ஐடி செக் பண்ணி பாருங்கள். மதுவின் மொழி அவங்களோட ஐடி. அதை வந்து கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் வர ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு வந்து அந்த காம்படிஷன் நடக்குது அப்படின்னு மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சீஃப் கெஸ்ட் வராங்க, அதுக்கும் நாங்கள் இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் போனது காம்படிஷன் நடக்கும், நம்மளை கவிதை எழுத சொல்லுவாங்க, வாசிக்க சொல்லுவாங்க நினச்சிட்டு வந்தாச்சு. ஆன் த ஸ்பாட்லேயும் எழுதலாம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஆன் த ஸ்பாட்லேயும் ஒன்று உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். நான் ஆல்ரெடி 2 எடுத்துகிட்டு போயிருக்கேன். வரைமுறைகள் வைத்தார்கள். இயற்கையையும் மண்ணையும் பெண்ணும். அனைவருக்கும் மாலை வணக்கம். இது தலைப்பு அவள். ஆச்சரியத்தின் உச்சம் அவள். கண்ணே கலைமானே, பொன்னே பொன்மானே என்ற வார்த்தைக்கு மயங்காதவள். பெட்டி பாம்பாய் பேசாதிருந்ததுதான் கட்டளதியவள் செய்த முதல் குற்றம். தாரம் நீ தரணியாளும் ராணி நீ என்றே திண்ணதட்டை கழுவ வைப்பார். தலைப்பு போதுமாயது. விண்வெளியே உயர்ந்தது அவளை கண்டு தூங்கா நகரமே தூளானது அவள் வாய்மொழி கண்டு. வலிமையற்றவள் என்ற வார்த்தைக்கு வாதாடும் கூட்டத்தில் வாக்கு எண்ணிக்கையா நடத்த முடியும் பெண் யார் என்பதை. பெண் என்பவள் பொறுமையில் பூமாதேவி, பொற்கொள்ளன் கையில் கிடைத்த பொன் போன்றவள். அவள் தற்காத்து தன் கொண்டான் பேணுவாள் என்று தரவரிசை பட்டியலால் தர முடியும். பெண்களின் சுதந்திரம் என்பது விரும்பியதை செய்வது மட்டுமல்ல, விரும்பாத ஒன்றை செய்யாமல் இருப்பதும் தான். வாழ்முனை கொண்டு சண்டையிட்ட அவளும் பேனா கூர்முனை கொண்டு சண்டையிட்ட நாங்களும் சிங்கப்பெண் தானே. நன்றி. அடுத்த ஸோ பேசி முடிச்சதுக்கப்புறம் வெளில வந்துட்டோம் அங்கேருந்து. ஏன்னா ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. எனக்கு வந்து ஏசியே ஒத்துக்காது, ஆனால் அங்கே ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அங்கே இருந்துட்டு அப்புறம் எந்திச்சு வெளில வந்தாச்சு. எங்கே போனாலும் விலாக் எடுக்கிறத மறக்கக்கூடாதுன்னு விலாக் எடுத்துகிட்டு இருந்தேன். மோஸ்ட் ஆஃப் த காம்படிஷனில் வந்துட்டு லன்ச் கொடுப்பாங்க அல்லது ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இங்கே வந்துட்டு எங்களுக்கு சமோசாவும் டீயும் கொடுத்தாங்க. ஆனால் பை மிஸ்டேக் சமோசா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் டீ வந்துச்சு. ஸோ அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் அதை சாப்பிட்டோம். அந்த ஏசி சில்னஸ்க்கும் டீ வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் லஞ்சை சாப்பிட்டு தான் வந்தோங்கிறதுனால அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அனௌன்ஸ்மெண்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் சீஃப் கெஸ்ட்டே வந்தாங்க. 3 o'clock சொன்ன ப்ரோக்ராம் 4 o'clock ஸ்டார்ட் பண்ணிச்சு. 5 o'clock வர வேண்டிய சீஃப் கெஸ்ட் வந்து 6 o'clock தான் வந்திருந்தாங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னா உமாதேவி. இவங்க வந்துட்டு ஒரு பாடலாசிரியர். மெட்ராஸ் படத்தில் நீ நான் நாம் வாழவே அந்த பாட்டோட பாடலாசிரியர் வந்துட்டு இவங்க தான். பாடலாசிரியர் தானே? ஆமாம் இவங்க தான். இல்லை லிரிக்கிஸ்டா யாருன்னு தெரில, எப்படி என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, அது அவங்க தான். அப்புறம் பார்த்தா நமக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. நான் தான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை, சும்மா எப்போதும் போல தான் இருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கவிதை பிடிக்கும் அப்படின்னா என்னோடய ஐடி வந்து தாராவின் தூவானம் இன்ஸ்டாகிராமில். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா போய் பாருங்கள், இல்லைனா விட்ருங்க, நோ இஷ்யூ. ஸோ என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து சிறப்பு பரிசு கொடுத்தாங்க. முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு போக சிறப்பு பரிசுன்னு சொல்லி ஒரு 10 பேருக்கு கொடுத்தாங்க. ஸோ முடிச்சுட்டு அப்படியே பொறுமையாக கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிட்டு, 7:30க்கு மேலே ஆகிட்டு. என்னோடய காலேஜ்லேருந்து நிறைய பேர் அங்கே போயிருந்ததுனால எனக்கு கொஞ்சம் கம்பெனி கால் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.